இராமன் சீதையின் கதை. தோஷரத மன்னனின் மகனாக பிறந்த இராமன் தர்மத்திற்காக வாழ்ந்தவர். அவருடன் திருமணமான சீதை ஒரு ஆதர்ஷமான மனைவி. இருவரும் அயோத்தியிலிருந்து வனவாசம் சென்றபோது சீதை ராவணனால் கடத்தப்பட்டார். ராமன் சகோதரர் லட்சுமணனுடன் சீதையை தேடினார். வழியில் அனுமனுடன் சந்தித்து அவரது உதவியுடன் இலங்கையை அடைந்தார். அநேக போராட்டங்களுக்குப் பிறகு ராமன் சீதையை மீட்டார். ஆனால் மக்கள் பேசும் சந்தேகங்களை கேட்டதும் சீதை தனது தூய்மையை நிரூபிக்க அக்கினி பரிசையில் இறங்கினாள். அக்கினி தேவன் தன்னை மெய்யானவளாக சாட்சி சொன்னார். இராமனும் அவரையும் மீண்டும் ஏற்றுக்கொண்டார். இந்த கதை நமக்கு என்ன சொல்கிறது? நம்பிக்கையும் உண்மையும் எப்போதும் வெல்லும். சீதையின் தைரியம், இராமனின் தர்ம நெறி, இருவரும் ஒருவருக்கொருவர் நம்பிக்கையை வைத்திருந்ததால் சோதனைகளை கடந்து வந்தனர். இந்த கதை வாழ்க்கையின் சிக்கல்களில் நம்மை நம்பிக்கையுடன் நிலைத்திருக்க வைக்கும். நம்மீது நம்மால் நம்பிக்கை வைத்துக் கொண்டால் நிச்சயமாக வெற்றி நம்முடையது. நம்பிக்கையும் நேர்மையும் வாழ்வில் ஒளியாகும். இராமன் சீதையின் கதையால் நாம் அதை உணர முடிகிறது.